நிறைய பேர் கேட்பாங்க இதில் டீ போட்டு குடிக்கலாமான்னு. இது டீ போட்டு குடிக்கிறதுக்கு இல்லை, மூக்குக்கு மட்டும்தான். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்களா, ஃபீடிங் பாட்டில் மாதிரியே இருக்குது. அதனால் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ தயவுசெஞ்சு. எல்லாருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கார்த்திகேயன். மக்களே, உங்களுக்கு மூக்கு அடைச்சிருக்கா, மூச்சு விட முடியலையா, சளி அடைச்சிட்டு இருக்கா, இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த சின்ன பாட்டு தான் உங்களோட சூப்பர் ஹீரோ. ஆனால் தவறாக யூஸ் பண்ணிங்கன்னா இது வில்லனாக மாறிடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த நெட்டி பாட் அப்படிங்கிற ஒரு டிவைஸை பற்றி தான். இது ஒரு டீ பாட்டு மாதிரி உங்களுக்கு தெரியலாம், ஆனால் இது வந்து உங்கள் மூக்குக்கான ஒரு மெடிக்கல் டிவைஸ்ன்னு சொல்லலாம். நெட்டி பாட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு நேசல் இரிகேஷன் டிவைஸ். என்ன டாக்டர் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க, தமிழில் சொல்லணும்னா உங்கள் மூக்கு பகுதியை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு டிவைஸ்ன்னு சொல்லலாம். இந்த கான்செப்ட் பண்டைய காலத்துலேயும் இருந்துச்சு. சரிங்க, எப்போ இதை யூஸ் பண்ணலாம்? நம்மளுக்கு வந்து மூக்கடைப்பு, ரெண்டு பக்கமும் சளி கோத்துக்கிட்டு இந்த சைனஸ் தொந்தரவோட அவதிப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல டிவைஸ் சளியை வெளியேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள் இருக்குங்க. சைனஸோட குரானிக் சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைனஸோட பிரச்சனை அப்படிங்கிறது 75 to 80% இந்த டிவைஸ் மூலமாக குறைக்க முடியுது, சளியை வெளியேற்றுவதன் மூலமாக. அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மூக்கில் எப்போ பார்த்தாலும் வந்து அலர்ஜி ஏற்பட்டு இதனால தும்மல் வரவங்களுக்குமே இது வந்து ரெகுலர் கிளீனிங்க்கு யூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிம்டம்ஸ் குறையுது. கோல்டு, சளி பிடிச்சி மூக்கடைப்பு இருக்கிறவங்களுக்குமே ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்குது. போஸ்ட் நேசல் ட்ரிப் சொல்லிட்டு அந்த சளி பின்னாடி தொண்டையில் இறங்குறது, அதுக்கு வந்து கூட நல்ல ஒரு இன்ஃப்ளமேஷனை குறைச்சி அந்த சிம்டமை குறைக்கக்கூடியதாக இருக்குது. மூக்கு சில பேருக்கு ட்ரையாக உலர்ந்த இருக்கும், அந்த உலர்ந்த ட்ரை நேசல் பேசேஜஸ்க்குமே இது நல்லது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, இது வந்து யார் யூஸ் பண்ணலாம், சில பேருக்கு இது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. என்னதான் இது யூஸ் பண்ணக்கூடிய இண்டிகேஷன் இருந்தாலும் சில பேரால் யூஸ் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு என்னால் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் நடந்தது. இப்போ நான் வந்து வீடியோவோட முடிவில் இந்த நெட்டி பாட்டோட டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறேன். நான் வாங்கி வச்சிருந்தேன், இதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்ட போகிறேன். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் டிவைஸ். இதோட யூசேஜ், இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. அதே சமயம் நான் ஏன் இதை யூஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக ஃபஸ்ட்டு, காதில் சீல்வடிதல், காது இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டாக மூக்கு அடைப்பு இருக்குது, சிவியர் நேசல் பிளாக்கேஜ் இருக்கவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. மூக்கில் அடிக்கடி ரத்தம் வருது, நோஸ் ப்ளீடிங் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணக்கூடாது. சமீபத்தில் மூக்கில் சர்ஜரி பண்ணப்பட்டிருக்கு, அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ணியிருக்கீங்க, சைனஸ்க்கு ஓட்டை இது மாதிரிலாம் போட்டிருக்கீங்க, சர்ஜரி பண்ணிருக்கீங்கன்னா, ஃபெஸ் பண்ணியிருக்கீங்கன்னா பண்ணக்கூடாது. 5வது, மூக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எலும்பு வளைந்து இருக்கு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக பிளாக்கேஜ் காஸ் பண்ணும் இயற்கையாகவே. அப்போ தண்ணீர் இப்படி விட்டு இப்படி வரணும் அப்படின்னா அது வெளியே வராது. அதான் பிரச்சனைங்க. எனக்கு இருக்கக்கூடியது டிஎன்எஸ், மூக்கோட நடு எலும்பு அப்படிங்கிறது வளைஞ்சிருக்கு. அதனால யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ தயவுசெஞ்சு இந்த வீடியோவை இதோட நிறுத்திக்கங்க, பார்க்க வேணாம். மற்றவங்க தொடர்ந்து பாருங்க. ஏஜ் வைஸ் பார்த்தோம்னா 4 வயசுக்கு மேலே குழந்தைகள் மருத்துவர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். பெரியவங்க சேஃபாகவே யூஸ் பண்ணலாம், அன்லஸ் நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் இல்லாதவங்க, எல்டர்லி ரொம்ப வயதானவங்களுமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப பெனிஃபிஷியல் தான், ஆனால் ரொம்ப ஜென்டிலாக யூஸ் பண்ணணும், மெதுவாக யூஸ் பண்ணணும். இந்த நெட்டி பாட்டு வந்து இருக்குல்ல, இது டீ பாட் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை நிறைய பேர் கேட்பாங்க இதில் டீ போட்டு குடிக்கலாமான்னு. இது டீ போட்டு குடிக்கிறதுக்கு இல்லை, மூக்குக்கு மட்டும்தான். சரி, அடுத்து முக்கியமான விஷயம், இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம், தண்ணீரை இந்த மூக்கு வழியாக விட்டு இந்த மூக்கு வழியாக வெளியே எடுக்கிறோம். ஓகே, பட் அந்த தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணீராக இருக்கணுங்க, டிஸ்டில்டு வாட்டராக இருக்கணும். அது மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இல்லை வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்ஓ வாட்டர் சுத்தமான வாட்டர் தானே டாக்டர்? நோ, ஆர்ஓ வாட்டராக இருந்தாலுமே கூட அதை வந்து சூடு பண்ணணும். நல்லா சூடு பண்ணி கொதிக்கும் வகையில் பாயிலிங் டெம்பரேச்சருக்கு 3 to 5 நிமிஷம் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு தான் யூஸ் பண்ணணும். இன்னொன்று ஸ்டிரைல் சலைன் சொல்லிட்டு ரெடிமேடாக கிடைக்கும், அதை யூஸ் பண்ணலாம். இந்த டிவைஸ் நம்ம வாங்கும் போதே வந்து கூட ஒரு உப்பு பாக்கெட்டுகள் அவங்களே தருவாங்க, அதை யூஸ் பண்ணலாம். பட் தண்ணீர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அப்படி அந்த உப்பு பாக்கெட் தீர்ந்து போச்சு அப்படின்னா நாமளே வந்து தயாரிக்கலாம், அதையும் நான் சொல்றேன். ஆனா எக்காரணத்தை கொண்டும் பைப்பு வாட்டரு, டைரக்டா சூடு பண்ணாத வாட்டரு, ஆர்ஓ வாட்டர் கூட சூடு பண்ணாதது எதையும் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இது மூக்கில் இப்படி போய் இப்படி வருதுங்கிறது, இது மூக்கோட மேல் பாகம், இது மூளையோட கீழ் பாகம், ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. அதனால வந்து ரொம்ப சுத்தமான தண்ணீர் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. இப்ப சால்ட் வாட்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? 240 ml 1 டம்ளர் அளவுக்கு நீங்க சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, துளியூண்டு பேக்கிங் சோடா அந்த இரிட்டேஷன் குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஹாட்டாகவும் சொல்யூஷன் இருக்கக்கூடாது, ரொம்ப கோல்டாகவும் இந்த சொல்யூஷன் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். ஒவ்வொரு வாட்டியும் இதை பயன்படுத்தின பின்னாடி இதை நெட்டி பாட்டை கழுவி வச்சிடணும். ஒவ்வொரு வாட்டியும் நல்லா வாஷ் பண்ணணும். இதோட யூசேஜ் ஸ்டெப்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிங்க்கு முன்னாடி போய் நேராக நில்லுங்க. அப்புறம் ஸ்லைட்டாக தலையை முன்னாடி குனியணுங்க. தலையை முன்னாடி குனிஞ்சு தலையை ஸ்லைட்டாக இப்படி சீலிங்கை நோக்கி திருப்பணும். ஸோ இதுதான் சரியான பொசிஷன். இந்த பொசிஷன்ல நின்று அந்த நெட்டி போட்டை இந்த மூக்குல வந்து விட்டீங்க அப்படின்னா அது இந்த மூக்கு வழியா வெளியே வரணும். நார்மலா மெதுவா தண்ணீரை விடணும். இந்த சமயத்துல கண்டிப்பா மூக்கு வழியா மூச்சு விடக்கூடாது, வாய் வழியா தான் மூச்சு விடணும். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், பயங்கரமா கஷ்டமா இருக்கும். மூக்குல கண்ணுல ஒரு எரிச்சல் கூட வரலாம். பட் இது நார்மல். ஒன் சைடு முடிச்ச பின்னாடி அடுத்து ரெண்டாவது சைடு இதே மாதிரி பண்ணலாம். 2 மூக்குக்கும் 2 சைடு முடிச்ச பின்னாடி தலையை ஜென்டிலா குனிஞ்சு ட்ரெயின் பண்ணணும். மூக்கை லைட்டா அடைச்சி லைட்டா ப்ளோ பண்ணணும். இந்த பக்கம் அடைச்சி லைட்டா. இதை தினசரி யூஸ் பண்ணலாமா, டெய்லியுமே யூஸ் பண்ணலாம். அதிக பொல்யூஷன் இருக்கக்கூடிய, மாசு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இது உங்களுக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னா தினசரி பண்ணுவதன் மூலமாக மூக்கு அதுல இருக்கக்கூடிய அலர்ஜன்ஸ் போகுது. நம்ம தமிழ்நாட்டில் டஸ்ட்டு தூசு அதிகம், அதனால பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பண்ண போகிறோங்க. அதனால் வந்து இது ஒரு ஹெல்த் டிவைஸு. மொபைல் ஃபோனில் அன்பாக்சிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நான் அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னா பாருங்களேன். இது தாங்க அந்த ஹெல்த் டிவைஸு. எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு டிவைஸ் தாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போது இந்த பிரச்சனை இருக்குது, அடிக்கடி வந்து சளி பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டிவைஸ் கட்டாயம் நம்மளுக்கு தேவைப்படுது. என்ன டாக்டர் அப்படியே ஃபீடிங் பாட்டில் மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபீடிங் பாட்டில் கிடையாது, ஆனால் ஃபீடிங் பாட்டில் மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா, ஃபீடிங் பாட்டில் மாதிரியே இருக்குது. இதில் அளவுகள்லாம் கொடுத்துருக்கு, 100 ml எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் அளவுகள்லாம் கொடுத்துருக்கு. அப்புறம் இந்த ஃபீடிங் பாட்டிலோட கேப்பு, ஆனால் கேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்ட்ரா யூஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான இந்த டிவைஸுங்க. கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ண வேண்டிய டிவைஸ் தான். ஆனால் இதை சரியான முறையில் யூஸ் பண்ணணும், அதான் முக்கியம். நிறைய பேர் தப்பான முறையில் யூஸ் பண்ணிடுவாங்க. அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ப்ளஸ் சரியான உபயோகிக்கும் முறையை நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். கூடவே இந்த பாக்ஸில் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சத்தம் கேட்குதாங்க, இப்போ கேட்குதுங்க. உப்பு, ஒரு விதமான உப்பு இந்த பாட்டிலில் உபயோகப்படுத்துறதுக்கான உப்பு சொல்யூஷன். அஃப்கோர்ஸ் இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் எல்லாமே ஒன்றுமே புரியல, ஏன்னா இது சைனா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு வாட்டிக்கு ஒரு உப்பு பாக்கெட் நம்ம யூஸ் பண்ணலாம். இது இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம வந்து சூடு பண்ணிக்குவோங்க. இந்த சொல்யூஷனை ஊற்றி நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சூடு பண்ணணும், நல்லா கொதிக்க விடணுங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எதுக்காக அப்படின்னா வந்துங்க, முக்கியமாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது நம்ம மூக்கை கிளீன் பண்ண பயன்படுத்த போகிற ஒரு விஷயம். அப்படி பண்ணும்போது மூக்குல இருந்து இந்த தண்ணி இப்படி போய் இப்படி வெளியே வரும். ஸோ அப்படி வெளியே வருது அப்படிங்கும்போது நம்ம மூக்குக்கும் பிரெயின் பகுதிக்கும் இடையில கொஞ்சம் தான் கேப் இருக்குது. அதனால தான் வந்து இதில் வந்து தண்ணீரோ இல்லை உப்பு கரைசலையோ உபயோகப்படுத்தி நம்ம வந்து மூக்கிலிருந்து சளியை வெளியேற்றுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பண்ணணும். ஏன் அப்படின்னா இதுதான் ரீசன். அதனால எக்காரணத்தை கொண்டு டேப் வாட்டர், டைரெக்டாக பைப் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்ச பின்னாடி அந்த ஆறிய தண்ணீரில் வேணால் நம்ம வந்து உப்பு கலக்கி இல்லைனா கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவும் போட்டு கலக்கி நம்ம அந்த சொல்யூஷனை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி டிவைஸ்லாம் வாங்கும்போது டைரெக்டாகவே அந்த உப்பு கரைசல் வந்து அவங்க நம்மளுக்கு கொடுத்தாங்க. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். இது தீர்ந்து போன பின்னாடி நம்மளா பயன்படுத்தணும் அப்படிங்கும்போது புதுசாக ஒன்றும் வாங்க தேவையில்லை, நம்மளே வந்து தயாரிச்சுக்கலாம். அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் ஆனால் நான் என்ன பண்ணேங்க, ஆர்ஓ வாட்டர் தண்ணீரை தான் பிடிச்சேன். அந்த தண்ணீரையே திருப்பி கொதிக்க வைக்கிறேன். அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அந்த தண்ணீர் சுத்தமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்க. அதுதான் மெயின் திங்கு. தண்ணீர் வந்து மிக மிக சுத்தமான தண்ணீராக இருக்கணும். இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த வார்னிங்கை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. இப்போ நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ரோலிங் பாயில் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ரோலிங் பாயில் ஆகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வெறும் தண்ணீரே கூட போதுங்க நம்ம இந்த ப்ரொசீஜரை பண்ணுறதுக்கு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஃபேனில் காய விட்டு ஆற வைப்போம். ஆறிடுச்சு. கொஞ்சம்
நார்மல் வாட்டர் தான் ஊற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சுடுதண்ணி வாட்டர்லேயே ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். புதுசு இல்லையா, அதனால் ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன். அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன். ஆனால் என்ன பக்க விளைவு வரலாம்? ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணும்போது கண்டிப்பாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். மூக்கில் எரியிற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் உப்பு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஆனால் ஒருவேளை அதிகமான வலி இருக்குது, ஏதாவது ரத்தம் வருது, இதில் யூஸ் பண்ண பின்னாடி காய்ச்சல் வருது, காது வலி வருது, இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர் சிக்னல்ஸ். அதனால தான் இதை ரொம்ப ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணணும், சர்வ ஜாக்கிரதையாக, இல்லைனா யூஸே பண்ணாதீங்க. முக்கியமாக ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஒருத்தருக்கு ஒன்று தான், அதை வேற யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் யூஸ் பண்ண பின்னாடி கழுவி வைக்கணும். வாரம் ஒரு தடவை டீப் கிளீனிங் வினகர் சொல்யூஷன் வச்சு இன்னும் நல்லா கழுவலாம். இப்போ நான் வாங்கின மாதிரி பிளாஸ்டிக்லாம் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரே விஷயத்த தொடர்ந்து யூஸ் பண்ணக்கூடாது. வருஷம் ஒரு தடவை மாற்றி யூஸ் பண்ணணும், அதை தூக்கி போட்டுறணும். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு சுத்தமாக அது கேட்கல அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. குறிப்பாக சிம்டம் வர்சன் ஆகுது, இல்லை மஞ்சள் அல்லது பச்சை நிறத்தில் சளி வருது, முகம் வலிக்குது, காது பிரச்சனைகள் டெவலப் ஆகுதுன்னா இதை யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும். இதுக்கு வாங்குற பாட்டில் ஒருவேளை பிளாஸ்டிக்காக இருந்தால் பிபிஏ ஃப்ரீயா அப்படின்னு பார்த்து வாங்கணும். நான் பிபிஏ ஃப்ரீயாக தான் வாங்கியிருக்கேன். அந்த ஸ்பவுட்டுன்னு அந்த ஓப்பனிங் ஸ்மூத்தாக இருக்கணும். ரஃப்பாக இருந்துச்சுன்னா மூக்கு குத்திரும். ஈஸியாக க்ளீன் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். கெப்பாசிட்டி 200 to 300 ml அளவில் இருக்கணும். FDA அப்ரூவ்டு பிராண்டாக இருக்கணும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நேரில் அப்பல்லோ, மெட்ப்ளஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். முதல்ல யூஸ் பண்ணும்போது உப்பு இல்லாமல் யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் ஒத்து வரல அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். சில பேருக்கு அந்த ஏசி உபயோகப்படுத்தக்கூடிய காலங்களில் மட்டும் அந்த மூக்கு ட்ரைனஸ் வறட்சி இருக்கும், அதுக்கும் யூஸ் ஆகுது. பொதுவாக 70 to 80% சிம்டம் இம்ப்ரூவ்மெண்ட் மூக்குலேருந்து சளியை வெளியேற்றுறதுல இதுக்கு கிடைக்குது. நம்ம தொடர்ந்து அலர்ஜிக்கு மாத்திரை மருந்து யூஸ் பண்ணக்கூடிய தேவைங்கிறது குறையுது. தூக்கம், பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கிடைக்கும். அன்றைக்கி இதை யூஸ் பண்ணிட்டு மட்டும் நீங்கள் நைட்டு தூங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டர் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் கிடைக்கும். பொதுவாக இந்த நெட்டி பாட் யூசேஜ் பொறுத்த வரைக்கும் தப்பான பொசிஷனில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு மிஸ்டேக்கு. அதிகமாக ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது, வேகமாலாம் தண்ணியை ஊற்றக்கூடாது, ரெண்டாவது மிஸ்டேக்கு. வாய் வழியாக மூச்சு விடுறத மறந்து போடுறது மூணாவது மிஸ்டேக்கு. ரொம்ப ஹாட்டாக தண்ணி யூஸ் பண்ணாதீங்க. இதை பண்ணும்போது பேசாதீங்க. தண்ணி சில பேர் வெளியே வரலாம்பாங்க, தலையை நல்லா திருப்பாதது இதுக்கான மிக முக்கியமான காரணம். ஆறாவது, ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட் அப்படிம்பாங்கல்ல, நம்ம கொஞ்சம் பழகினோம்னா இது சரியாக வந்துடும். நீங்கள் நெட்டி பாட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு புது விதமான டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இதை பற்றின புரிதல் இருக்காது இல்லையா, அதுக்காகவே கேட்குறேன். யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த உபயோகமான தகவலை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.